ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மிதுன ராசி, அதாவது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக ரெட்ட குணங்களோடு இருப்பாங்க. அதிகமாக சிந்திக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனம், வேகமான கற்றல், சிறந்த பேச்சு திறன், இது எல்லாமே இவங்கள்ட்ட இருக்கும். மேலும் சமூகத்தோடு பார்த்திங்கன்னா எளிமையாக பழகிடுவாங்க. ஸோ இவங்களுடைய குணங்களில் முக்கியமான அடையாளங்களே பார்த்திங்கன்னா இதுதான். பேச்சு திறமையும் பயணமும் தான். நகைச்சுவாக பேசுவாங்க, கதை சொல்கிறது, இது எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இவங்களுக்கு இருக்கும். வியாபார திறமை அப்படின்றது மிதுன ராசினியர்கள்ட்ட நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எந்த வியாபாரம் பண்ணாலும் உங்களால் சிறப்பாக வர முடியும். அதே போல் மாற்றி அமைக்கக்கூடிய குணங்கள் அப்படின்றது இவங்கள்ட்ட ஒரு சிலது இருக்குது. எந்த சூழ்நிலைக்குமே எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்களை மாற்றிப்பாங்க. ஸோ அதனால் எளிதாக பார்த்திங்கன்னா பழகிடுவாங்க. ஒரே நேரத்தில் 2 முகம் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா முடிவெடுக்கிறதுல ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம், படபடப்பு இதெல்லாம் ஏற்படும். கண்டிப்பாக இவங்களுக்கு நரம்பு மண்டலம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இவங்ககிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஸ்பீடாக எதையும் கற்றுப்பாங்க. புதிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்க மைண்டுக்கு சீக்கிரமாக போயிடும். ரொம்ப மென்மையான குணம் இருக்கக்கூடியவங்க. சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப பாசமானவங்க. மிதுனராசிக்காரங்க யாரெல்லாம் உங்கள் ரிலேஷனாக இருக்காங்க, இல்லை அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பியாக இருக்காங்க, இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்களாக தான் இருப்பாங்க. பாசம் காட்டுவாங்க. ஸோ கலைத்திறன், பத்திரிக்கை, எழுத்துத்துறை இதிலெல்லாம் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் அப்படின்னா இவங்களுடைய உறுதியற்ற மனநிலை தான். எதுலேயுமே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கவே மாட்டாங்க. அவசர புத்தி இருக்கும். ஸோ இத்தகைய குணாதிசயங்களில் இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா திருவாதிரை, புனர்பூசம் மற்றும் மிருகசீரிசம் இந்த நட்சத்திரங்களால் இருக்கக்கூடியவங்க. ஸோ காதல், வேலை, நிதி நிலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்ச் 31ஆம் தேதி தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இருக்க போகுதுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது கிரக அமைப்புகளை பொறுத்து தான் இருக்கும். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மார்ச்சோட இறுதியிலேயே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டது. அதாவது மார்ச் 21 பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அதே போல் மார்ச் 26 சுக்கிரனுடைய பயிற்சியானது நடைபெற்றிருக்கு. ஸோ சுக்கிரன் இப்போ பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசராசிக்கு வந்துட்டார். ஸோ இது மாதிரியான கிரகநிலைகள் மாறக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இதனுடைய தாக்கம் இருக்கும். இதில் ஒரு சில ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அதே ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா கெடு பலன்களை கொடுக்கும். அந்த வரிசையில் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது, அதாவது மார்ச் 31க்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா தாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமே பிறக்க போகுது அப்படின்னு சொல்லணும். நினைத்த காரியங்கள் நடக்கும். நீங்கள் என்ன முயற்சிகள் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும். கடந்த ஒரு சில நாட்களாக பார்த்திங்கன்னா குரு வக்ரமாக இருந்து தன்னுடைய வக்ர நிவர்த்தியை இப்போ ஏற்படுத்தினார். அதே போல் தான் புதனும் வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தியை இப்போ ஏற்படுத்தியிருக்காரு. ஸோ இது மாதிரியே வக்ரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு செயல்படுறதுனால உங்களுடைய மனசில் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நீங்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய ராசி அதிபதி, அவர் வக்ரமாக இருக்காரா அப்படின்ற போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிச்சிடும். சொத்துக்கள், வீடுகள் இது சார்ந்த விஷயங்களில் என்ன குழப்பத்தோடு நீங்கள் இருந்தீங்களோ அந்த குழப்பம் எல்லாமே இப்போ விலகிடுங்க. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். குழந்தைங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்தாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ திருமண பேச்சுவார்த்தைகளாக எடுக்கலாம். ஸோ திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் காதல் திருமணமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு பெற்றோருடைய சம்மதம் கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோடையே உங்களுடைய மேரேஜ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. அதனால் அவசரப்பட்டு முடிவுகள்லாம் எடுக்காமல் உங்களுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பையும் அவங்களுடைய சம்மதத்தையும் நீங்கள் வாங்கியே உங்களுடைய திருமணத்தை பண்ணிக்கலாம். முயற்சி பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிதுனராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் காசு பணத்துக்கெல்லாம் குறைவு இருக்காது. தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா மிகப்பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பீங்க.
அதாவது இதுவரைக்கும் உங்களுக்கு பெண்டிங்கில் எந்த அமௌண்ட் இருக்குது, யாரெல்லாம் என்ன கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்களோ அந்த மாதிரியான அமௌண்ட் எல்லாமே உங்கள் கைக்கு இப்போ வந்துடும். ஸோ பணத்தை வசூல் பண்ணக்கூடிய ஒரு நேரம். இதனால் உங்களுக்கு பணவரவு பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். சொல்லப்போனால் மிதுனராசி நேயர்களுடைய தனிப்பட்ட வருமானத்தை தவிர்த்து குடும்பத்தினுடைய வருமானம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தனிப்பட்டு என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். கடன் அப்படின்றது நிச்சயமாக அடைஞ்சிடும். அதாவது ஃபுல்லாக அடையலைனாலுமே கூட ஓரளவுக்கு உங்களுடைய கடன் வந்து அடைஞ்சிடுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ முதலீடு, சேமிப்பு இது ரெண்டுலேயுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா முதலீடு பண்ணுறது எதிர்காலத்துக்கானது. சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய அவசர தேவைக்கு உதவியாக இருக்கக்கூடியது. அதனால் 2 விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முதலீடு பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அது சரியானதாக இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எதில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப நல்லது. புதுசாக நீங்கள் ஏதாவது சொத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் சொத்துக்களும் வாங்கலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய அளவுக்கு தான் உங்களுடைய வியாபாரமும் தொழிலும் இருக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் வந்து வேலையில் இல்லை, எனக்கு புதுசாக வேலை கிடைக்குமா அப்படின்னு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ புதுசாக வேலையும் கிடைக்கும். நீங்கள் விரும்பின மாதிரி நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வந்து நடக்கும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த சூழ்நிலைகளே வேறு, இனி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளே வேறு அப்படின்னு தான் சொல்லணும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஆதாயம் அடைவீங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக ஏதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இப்போ வேலை வாங்கிடலாம். தொழில் ரீதியாக உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குங்க. புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ஸோ லாபகரமான திட்டங்கள் எல்லாமே இப்போ வந்து நீங்கள் செயல்படுத்தலாம். ஸோ நீங்கள் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உங்களுடைய தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இப்போ தாராளமாக செய்யுங்க. உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வேறு இடத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஆஃபர் போட்டு இன்னும் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எது வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்தது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து இப்போ முயற்சி பண்ணுங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள்லாம் நடக்கும், எதுக்கெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போது என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிட்டாகணும். ஏன்னா பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நடக்கும்போதே தெரிஞ்சிடும். ஆனால் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு தயாராக இருக்க முடியும். ஸோ இந்த காலகட்டங்களில் மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாகவும் ஃபேவராகவும் தான் இருக்குது. அதனால் வந்து பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பெருசாக நீங்கள் எதை இப்போ நினச்சி வந்து கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால பணவரவும் சரி, வேலையும் சரி, தொழிலும் சரி எல்லாமே வந்து திருப்தியாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு திருப்தியாக தானே இருக்குது. அப்புறம் என்ன ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் நீங்கள். ஸோ எல்லாமே நமக்கு நல்லா இருந்தாலுமே கூட ஆரோக்கியம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பாதிப்புகளை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தொழிலில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் சரி, வேலையில் வந்து வெற்றி அடைஞ்சாலும் சரி, உயர் பதவி அடைஞ்சாலும், ப்ரொமோஷன் கிடைச்சாலும், இல்லை உங்களுக்கு வந்து சேலரி நிறைய கிடைச்சாலும், பணம் நிறைய கிடைச்சாலும் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் தான் நீங்கள் முழுக்க முழுக்க வந்து கவனத்தை வந்து செலுத்த வேண்டிய ஒரு நேரம். ஏன்னா பல வாய்ப்புகள் உங்களுக்கு இப்போ வரும் தான். அந்த வாய்ப்புகளை வந்து நீங்கள் தேடி ஓடும் பொழுதோ, இல்லை அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து கவனிக்க மறந்துடுவீங்க. பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பணம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எந்த விஷயத்தையுமே வந்து பார்க்கணும் அப்படின்னு தோணவே தோணாது. அதனால் மிதுனராசி நேயர்களே இந்த டைமில் பணத்தின் மீது நீங்கள் ஆசை கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா பல வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக தாங்க இருந்துக்கணும். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொட்டது துளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பம் போல் வந்து செய்யுங்க. அதே நேரம் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை வந்து செலுத்துங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, நம்ம சத்தான உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே முக்கியமானது. நம்ம பசிக்குது சாப்பிட்டோம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அதிலிருந்து தான் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கிடைக்கிது. அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் சீர்குலைகிறதுக்கு இந்த உணவு தான் ரொம்ப காரணமாக இருக்குது. அதனால் உணவு பழக்க முறைகள் எல்லாம் மாற்றங்கள் கொண்டு வாங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான பலன்கள் நல்ல பலன்களை தான் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம்.
ஸோ ஆன்மீக ரீதியாக இந்த பதிவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு புதன் பகவான வழிபாடுகள் செய்துட்டு வாங்க. புதன்கிழமைகளை வழிபாடுகள் செய்கிறது இன்னும் விசேஷமானது. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.